சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாங்க இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம். நேற்று நீங்க அடக்கின லட்சணத்தை தானே பார்த்தோம். தமிழ்நாடு ஃபுல்லா உங்க காவல்துறை எங்க போய் யாரை பிடிக்கணும்னா, சாதாரணமா பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட யாரு தவறு பண்றாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும். அந்த காவல்துறைய பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 350 பேர்த்துக்கு மேல வீட்டுல நைட்டு 2 மணில இருந்து காவல்துறை அங்க போட்டு அவங்கள கைது பண்ணி வச்சிருக்கிறீங்க. நன்றி சொல்லிக்கிறேன் காவல்துறைக்கு. ஏன்னா அந்தந்த ஊர்ல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நீங்க பெருசா வளர்த்திக்கிட்டு இருக்கீங்க. தெருவுல எங்க ஆளுகளை பெரிய ஆள் ஆயிட்டு இருக்காங்க. போலீஸ் 10 பேர் கைதா பண்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? அதனால முதல்ல தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நேற்று 350க்கும் மேற்பட்ட இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணி வச்சதுக்கு. ஏன்னா நீங்களே பெரிய ஆள் ஆக்குறீங்க, மக்கள் நாயகர்கள் அவங்களை கொண்டு வர்றேன். அதே நேரத்துல அந்த காவல்துறை எங்க பயன்படுத்தி இருக்கணும்? 4 மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை பெஞ்சில தீர்ப்பு வந்த பிறகு எங்க போச்சு உங்களுடைய கௌரவம், உங்க வீரம் எல்லாம்? 1 மணி நேரத்துல மக்கள் சேர்ந்திருக்கிறாங்க. தீர்ப்பு கொடுக்கப்பட்டு 1 மணி நேரத்துல மக்கள் நிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் சேகர் பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். வெறும் காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டைய போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன், நான் சிவ பக்தன் சொல்லி தெரிஞ்சா மட்டும் பத்தாது. சேகர் பாபு அவர்கள் உண்மையான ஒரு சனாதன தர்மத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்னா, சனாதன தர்மம் இந்து தர்மம் வேறுபடுத்தாதுங்கண்ணா. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான். ஆனா இதுல பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார்? இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை ஏற்படுத்தி இருப்பவர் யார்? இதை முதல்ல சேகர் பாபு அவர்கள் ரகுபதி அவங்க இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவோன்னு அந்த சீன் போட்டு சுத்துனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டுவோம். அதுக்குள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியா பயன்படுத்தணும். இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கேன், அமைச்சரா இருக்கு. எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சரா இருந்துருவீங்க? நாளை காலையில் இருந்துருவீங்களா? அதனால எம்எல்ஏவாக இருக்க, அமைச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும். நாங்கள்